வாங்க வாங்க நம்ம சிம்ம வாகினி திரிபுர சுந்தரி எவ்வளோ அழகாக அருமையாக மடிசாரு கட்டிட்டு நிற்கிறா பார்த்தீங்களா அம்பாள். அவளை வேண்டிக்கோங்களேன். அவள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அம்மா எங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, எங்கள் எல்லாருக்கும் மாங்கல்ய பலத்தையும் புத்திர பலத்தையும் கொடுங்க. அம்மா தாயே எல்லாரையும் காப்பாற்றுங்கன்னு வேண்டிக்கிறோம். நீங்களும் அவளை வேண்டிக்கோங்க. இந்த சேலையில் அவள் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். இவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கா மடிசாரு கட்டிக்கிட்டு திரிபுர சுந்தரி. ஓகே, அடுத்தது பைரவரை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அரச மரம், பெரிய மரம், ஆலமரத்தை விட பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய மரம். அரச மரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கும். அரச இலைக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கும். அரச மரத்தை யாரும் சட்டுன்னு தொட்டுடாதீங்க, அரச இலையும் பறிச்சிடாதீங்க. அதில் அவ்வளோ சக்தி இருக்கும். ஆனால் நீங்கள் வேண்டிக்கலாம், நல்லது வேணும்னா வேண்டிக்கலாம், எல்லாம் நடக்கும். எவ்வளோ பெரிய வேர்கள், எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம விநாயகர், குட்டி விநாயகர் இருக்கார், நாகேஸ்வரர் இருக்காங்க. இவங்களையும் வேண்டிக்கோங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் நம்ம சிவன் கோவிலில் இத்தனை சாமியும் ஒரே இடத்துல பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயங்க. நல்லா அமைதியாக இயற்கை சூழ்ந்து ஃபுல்லாக வயல்வெளிக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது. உங்களால் முடிஞ்சவங்க வந்து தரிசனம் பண்ணுங்கள். வாங்க வாங்க. ரொம்ப முக்கியமான நம்ம கால பைரவர் வணங்கிக்கோங்க. நம்ம கால பைரவர்கிட்ட வணங்கிக்கோங்க. அவர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமக்கு எந்த கெடுதல் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அவர் காலை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் காலடியிலேயே அதெல்லாம் மடிஞ்சு போயிடும். நம்மளை எதுவுமே வந்து தாக்காது. எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க கால பைரவர். ஓகே, அடுத்து நவகிரகம் பார்க்கலாம். இங்கே நவகிரகம் இருக்குது ஃபுல்லாக. அத்தனை சாமியும் இந்த ஒரே கோவிலில் இருக்குங்க. அந்த கோவிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுமே ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது நம்ம உடம்புல.